ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. லோகேஷ் கனகராஜ் அவர் சமீபத்தில் கொடுத்த அந்த இன்டர்வியூவில் கூலி படத்தை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரு. அதுலேயும் குறிப்பாக அந்த கூஸ்பம்ஸான ஒரு மொமெண்ட் இன்டர்வல் காட்சியில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரஜினி சாரோட கேரக்டராக இருக்கட்டும், மற்றவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், எப்படி அதை அவர் வடிவமைச்சார் அப்படின்றத பற்றி அவர் பேசியிருந்தார். அதில் கோபி அவர்கள் ஒரு இடத்துல கேட்பாரு, நீங்கள் முன்னாடி இயக்குன படம் விக்ரம் அதில் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு கமல் சார் வச்சு ஆரம்பிச்சிங்க. அதில் விட்டால் ரஜினி சார் வச்சு இந்த படத்தில் நீங்கள் முடிச்சிடலாமான்னு கேட்குறீங்க. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு சின்க்ரனைசேஷன், இதை பற்றி சொல்லுங்கள் போது, அப்போ நாங்கள் அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த படத்தில் நம்ம ஆரம்பிக்கலாமான்றதை பேசிட்டோம். அப்போ இந்த படத்தில் என்ன பேச முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ முடிச்சிடலாமான்னு பேசலாமா அப்படின்னு ஒரு ஜாலியாக பேசின ஒரு விஷயம் தான். சரி, இதுவே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சோம். இன்ஃபேக்ட் இன்டர்வல் காட்சியில் ரஜினி சார் பேசக்கூடிய அந்த பஞ்ச் வசனம் தான் இது அப்படின்றத அவர் ரிவீல் பண்ணிட்டார். ஸோ இதன் மூலியமாக இன்டர்வல் காட்சியில் எப்போதுமே நம்ம ரஜினி சார் ஒவ்வொரு டைலாக் பேசுவார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் முடிச்சிடலாமான்ற வசனம் தான் பஞ்ச் டைலாக்காக வரப்போகுது. இன்டர்வல் காட்சியில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே தான் நடக்க போகுது அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு. அடுத்தது ஸ்ருதி ஹாசனோட கேரக்டரை பற்றி பேசியிருக்காரு. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே மென்ஸ் தான், அவங்க மட்டும்தான் ஒரு உமன் இருப்பாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படத்தில் நடித்தது. கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ்க்கு மேலே நாங்கள் மிட் நைட் காட்சிகள் தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ மிட் நைட் வரைக்கும் காட்சிகள் ஷூட்டிங் எடுத்திருந்தோம். நைட் 2-2:30 வரைக்கும் நாங்கள் எடுத்துருப்போம். ரஜினி சார் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா முகம் சொல்லிக்காமல் எங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக எங்களை வச்சுக்கிட்டாரு. அதே போல் ரஜினி சாரே வராருன்னும் போது மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்துழைச்சாங்க. இந்த காட்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காட்சிகள் இந்த படத்தில். அதே போல் ஸ்ருதியோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேசும் ஒரு பொருளாக இருக்கும். ஸோ அவங்களோட கேரக்டரில் நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஏற்கனவே இதை நம்ம பேசினது தான், ஸ்ருதி ஹாசனோட கேரக்டர் கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா அது அவங்களும் சமீபத்தில் ஒரு தெலுங்கு படம் ப்ரொமோஷனுக்கு பேசும்போது அவங்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துக்கு வரமாட்டா எனக்கு தமிழில் நிறைய படங்கள் வாய்ப்புகள் வரும், நான் இதுக்கு வரமாட்டா தமிழில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அவங்களோட அந்த ரோல்னால. ஸோ முக்கியமான விஷயம் நம்ம நல்லா பார்க்க வேண்டியது சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன், ரஜினி சார், இவங்க 3 பேரோட கேரக்டர் எப்படி சின்க்ரைஸ் ஆகுது, அவங்களுக்குள்ளே என்ன இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன இந்த படத்தில் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது இந்த படத்தில் அப்படின்றது தெரியுது. நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டாக இருக்கீங்க இந்த படத்தை பார்க்கறதுக்கு அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.